பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனாவை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக தாவீதை குறித்து பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது, எப்படியெல்லாம் உயர்த்தினார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ யோனாவை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்தார். நேற்றைய தினத்துல பார்த்தோம். என்னன்னா, நான் கர்த்தர் எனக்கு பேசினார், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்த நிமித்தமாக தான் இந்த கப்பல் அப்படி கொந்தளிக்குன்னு சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய சமூகத்தின் விலகி ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, பாருங்க, அங்க இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன சொல்லுகிறாருங்க பாருங்க. தெய்வத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏன் இதை எதை குறிக்குதுன்னா, தெய்வத்துக்கு பயப்படாமல் ஏன் இப்படி நீ செய்தாய் என்றார்கள். பின்பு சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியா, அதிகமாய் கொந்தளித்ததாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு விலகி ஓடி வந்து இந்த கப்பலில் நான் ஏறினேன், கூலி கொடுத்து ஏறினேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்ல அப்படி செய்தது தவறு என்று சொல்லி, அப்போ பாருங்க, இன்னும் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியா அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது, தேவனுக்கு தெய்வத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி வந்த அந்த யோனாவு நீ செய்தது தவறு என்று சொல்லிட்டு திருப்பி கேட்குறாங்க. இது இந்த கொந்தளிப்பு நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிதான் தேவ சித்தத்தை அறிந்து, தேவ சித்தம் இந்த இடத்திற்கு கர்த்தர் நீங்க போங்க என்று சொல்லும் பொழுது, இதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து போவோமானால் அதில் ஆசீர்வாதம் உண்டு, அதுல பிரச்சனை வராது. அல்லேலூயா. அதுல சமாதானம் உண்டு. ஆமென். இப்போ கர்த்தர் எங்கே போக சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு நாம் போகும் பொழுது அங்கே சமாதானம் உண்டு, சமாதானமாய் முடித்து தருவார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாளும் நான் விலகக்கூடாது. அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக என்ன பண்ணினது, சமுத்திரம் கொந்தளித்தது. அப்போ அந்த என்ன பாருங்க, அந்த கப்பல் அலைகளில் எல்லாரும் அழிந்து போகும்படி அப்படி என்று ஆடிக்கொண்டு இருக்கிறது. அதைத்தான் கேட்கிறார்கள். அவர்களை கேட்கிறார்கள், என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் போய் நிற்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நிற்கும் இடத்துல சமாதானம் இருக்கணும். அந்த இடத்துல கலகம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்ப ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சுத்தம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வெற்றியை தரும். தேவ சுத்தம் தான் வெற்றி. அல்லேலூயா. வேத வசனத்தின்படி பாருங்க, ஆரோனை போல அழைக்காவிட்டால் கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் உங்களை அழைத்தது உண்மையானார் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத உடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.